स्टार्ट। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरुवे साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமக। எல்லோருக்கும் வணக்கம்। வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டம் மேல்மயில் கிராமத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ மகாகால ஆதிக்கடவுள் மேகலாம்பிகை சமேத உத்தமராஜேஸ்வரர் சிவா குடும்ப திருக்கோயில் மேல்மயில் வேலூர் மாவட்டம் தர்மகர்த்தா இந்து பிரியா। இந்த திருக்கோயிலில் விசேஷம் என்னவென்றால் சிவா குடும்பம் ஒரு கருவறையிலே இருக்கின்றது। இப்போது காண்பிக்கிறேன் வாங்கள்। இவர்தான் ஸ்ரீ மகாகால ஆதிக்கடவுள் உத்தமராஜேஸ்வரர் சுவாமி பேர்। இந்த அம்பிகை தான் மேகலாம்பிகை। இந்த அம்பிகையின் பெயர் அலோக சுந்தரி, சிவபெருமானுடைய மகள்। இவர்தான் விநாயகப் பெருமான்। இவர்தான் சதீதேவி। இவர்தான் முருகப்பெருமான்। இவர்தான் நந்தீஸ்வரர், கொடிமரம், பலிபீடம்। இவர்தான் துவாரபாலகர்। இவர் துவாரபாலகர்। இவர்தான் விநாயகப் பெருமான், சித்தியம்மா, புத்தியம்மா, மூசிக வாகனம், பலிபீடம்। இவர் விநாயகப் பெருமான் அவருடைய குடும்பத்தோடு தனி கோயிலாக இருக்கிறார்। குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திக்கு தனியாக ஒரு கோயில் கட்டி இருக்கிறது। எந்த கோயிலுமே நீங்க பார்த்திருக்க முடியாது। இந்த கோயிலில் ஆமை வந்து என்ட்ரன்ஸில் வைத்திருக்கிறது। இது வந்து வில்வ மரம்। ஆஞ்சநேயர் சுவாமி தனியாக எல்லோரையும் பக்தர்களும் அவர் வரவேற்கிறார்। கைகூப்பி வணங்கி எல்லோரையும் வரவேற்கிறார், உள்ளே போய் பரம்பொருளை பார்க்க வேண்டும் என்று। கோசார கிரகம் துர்கை அம்மன் கோயிலுக்கு கோசார கிரகமாக வைத்திருக்கிறது। இதுவும் கோசார கிரகம்। பிரம்மி வைஷ்ணவி தாட்சாயணி, இதுவும் கோசார கிரகம்। துவாரபாலகர், இந்த அம்மா வந்து ஜெயா விஜயா, துவாரபாலகர் ஜெயா, அந்த அம்மா விஜயா। புலி வாகனம், பலிபீடம்। இந்த அம்மா வந்து துர்கா பரமேஸ்வரி கருமாரி, துர்கா பரமேஸ்வரி அம்மன்। முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா, முருகப்பெருமான் மயில் வாகனம், பலிபீடம்। நவகிரகங்கள், இது 9 நவகிரகம்। இது நவகிரகம்। காலபைரவர்,
இது வந்து கால பைரவர். இது வந்து சனீஸ்வர சுவாமி. இது வந்து யாக குண்டம். இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால், சிவாக்கு ஒரு கருவறையில் சிவா குடும்ப கோயில். அனைத்து சிவபக்தர்களே, சிவபக்த கோடிகளே, சிவனடியார்களே அனைவருக்கும் வேண்டுகோள், நாளை பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. இந்த பிரதோஷ பூஜையில் விசேஷம் என்னவென்றால், கார்த்திகை மாதம் குபேரனுடைய பிரதோஷம். குபேர பகவான் வந்து இந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டு அவர் குபேரன் வந்து அபிஷேகம் செய்கிறார். ஆகையால் சிவபக்தர்கள் எந்த சிவன் கோயில், தமிழ்நாட்டில் உள்ள எந்த சிவன் கோயிலுக்கு சென்றாலும் அங்கு நீங்கள் செல்வத்தை கொடுத்து லிங்கத்தின் மேல் வைத்து பூஜிக்குமாறு நீங்கள் எல்லோரும் சிவபக்தர்களும் உற்சாகத்துடன் அந்த காரியத்தை செயல்படுத்தவும். உங்கள் குடும்பத்தில் குபேரன் கிட்ட இருக்கிற செல்வம் மாதிரி உங்கள் வீட்டிலும் செல்வங்கள் நிரம்ப இருக்க வேண்டும், நிரம்ப செல்வங்கள் சேர வேண்டும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெற வேண்டும், மழை செல்வங்கள் பிறக்க வேண்டும், வீடு இல்லாதவர் வீடு கிடைக்க வேண்டும், திருமணமாகாத திருமணமாக வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்காத வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சகல தோஷங்கள் நிவாரணமாக வேண்டும். எல்லாவற்றும் தருபவர் சிவபெருமானே. பரம்பொருள் தான் தருபவர். எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானியானவர் சிவபெருமான். ஓம் ஸ்ரீ மகாகால ஆதிக்கரம் நேகலாம்பேஸ்வரர் உத்தமராஜீஸ்வர சுவாமி தான். ஆகையால் அனைவரும் நாளைய பிரதோஷத்தை, குபேர பிரதோஷத்தை சிறப்பாக வந்து கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவாலயத்திலும் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறும் ஆசை பெற வேண்டும் என்று எல்லோரையும் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.